ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ போக வேண்டியது வெகு தூரம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் இந்த வேத பகுதி மிகவும் அறிமுகமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. எலியா கர்த்தர் தான் தேவன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக ஜெபித்து வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி அதற்கு விரோதமாயிருந்த எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த செய்தி அந்த தேசத்தினுடைய ராஜாவாயிருக்கிற, ராஜாவின் மனைவியாயிருக்கிற ஆகாப்புக்கும் யெசபேலுக்கும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் யெசபேல் அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாக சொல்லுகிறான், நாளைக்கு இந்நேரம் எலியாவனுடைய பிராணனை நான் வாங்கி விடுவேன் என்று யெசபேல் சவால் விட ஆரம்பிக்கிறாள். இந்த செய்தி எலியாவுக்கு கேட்ட மாத்திரத்தில் அவன் மிகவும் வேதனைப்பட ஆரம்பிக்கிறான். தன்னுடைய பிராணனை குறித்து, தன்னுடைய உயிரை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு பயந்து கொண்டு ஒரு சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். சரியா இந்த வார்த்தை கவனியுங்கள். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தைரியமாய் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, தேவனுக்காய் வைராக்கியமான ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷன், தேவனுக்காய் பல்வேறு சொத்துரம் கிரியைகளை வெளிப்படுத்தின தேவனுடைய ஊழியக்காரன். அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவரை அறியாமலே அவர் இப்படி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். போதும் ஆண்டவரே, என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. நேற்றுத்தான் ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இருக்கிறார். பல்வேறு அற்புதங்களை செய்த ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு பிரச்சனையின் உச்சகட்டம் வரும் பொழுது அவரால் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியாம ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபிக்கிறார். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இனஃப், இதோட நிறுத்திக்கலாம், என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் நல்லவன் கிடையாது. ஒரு சூரஜ் செடிக்கு கீழே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறார். பிரைஸ் காட். இதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரும் பொழுது, அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது, சில தோல்விகள் வரும் பொழுது, சில மனுஷிக வல்லமைகள் எழும்பி வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்திரம். இனி நான் வாழ விரும்பல, என் வாழ்க்கையை நான் இதோட முடிச்சுக்கிறேன், என் வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இனி நான் யாருக்காக வாழணும், இனி இந்த பிரச்சனையை நான் எப்படி ஜெயிக்க போறேன், இனி யேசபேலை நான் எப்படி ஜெயிக்க போறேன், இந்த கடன் பிரச்சனை எப்படி ஜெயிக்க போறேன், இந்த ஏமாற்றத்தை, இந்த தோல்வியை நான் எப்படி ஜெயிக்க போறேன். போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க. சோத்திரம். பல நேரங்களில் இந்த மைண்டும் இந்த இருதயமும் சில பிரச்சனையின் உச்சகட்டம் வரும் பொழுது மரணத்தை மாத்திரமே சிந்திக்க ஆரம்பிக்கிறது, மரணத்தை குறித்தே யோசிக்க ஆரம்பிக்கிறது. சின்ன சின்ன தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்டையும் நம்மளால தாங்க முடியல. உடனே எலியா ஜெபித்தது போல, புலம்புகிறது போல நாமும் அநேக நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட மரணத்தின் விளிம்பில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை பார்த்து, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற போராட்டங்களை பார்த்து மரணத்தின் வேதனையோட
மரணத்தின் புலம்பலோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, நீ போதும் என்று சொன்னாலும் பரலோகமும் உன்னை அழைத்த ஆண்டவரும் உன்னை நடு ரோட்டில் விட்டு விடுவது கிடையாது. அவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இவன் போதும் போதுங்கிறான். சோத்திரம், நான் வாழ்ந்தது போதும், நான் சாகணும், இவன் போதும் போதுங்கிறான். ஆனா ஆண்டவர் மேல இருந்து சொல்றாரு, தூதனை அனுப்புறாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, போதாதுன்னு சொல்லு. பிரைஸ் காட். அவன் போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லு. இன்னும் அவனுக்கு டைம் இருக்குது, இன்னும் அவனுடைய டைமை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், இன்னும் அவன் நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன். நீ அவன்கிட்ட போய் சொல்லு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். சோத்திரம், நமக்கு தெரியும், தேவதூதன் வானத்திலிருந்து முதல் முறை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுக்கிறார். இரண்டாவது முறை தேவதூதன் தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறார். நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எத்தனை முறை மரணத்தை குறித்து நம்ம யோசிச்சிருப்போம். அவ்வளவுதான், இன்னைக்கு கூட நம்ம லைஃபை முடிச்சிடலாம் நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தேவதூதனை அனுப்பி எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது போல எத்தனை ஊழியக்காரர் மூலமாய் அநேக வார்த்தை அனுப்பி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ். எத்தனை தேவனுடைய பாடல்கள், எத்தனை தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள், எத்தனை ஸ்தோத்திரம் ஊழியக்காரருடைய ஜெபங்கள், தேவ தூதனை போல மரணத்தின் விளிம்பிக்கு போன அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்னொரு விஷயம், இந்த வார்த்தையை கொடுத்து உங்கள் அடையாளங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நீங்க நினைக்கலாம் போதும் போதும், இல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், சூறை செடியோட உங்க வாழ்க்கை முடிந்து போவது அல்ல. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சூரச்செடிக்கு கீழேயே உங்க லைஃப் முடிஞ்சு போன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஒரு பெரிய ஓரைப்பை வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. இவன் நான் சூறை செடிக்கு கீழேயே என் லைஃபை முடிச்சிடலாம், இந்த செடிக்கு கீழேயே நான் அப்படியே அந்த மண்ணோட அந்த ஒரு ஓரத்துல குழியிலே நான் செத்து போயிடலாம் இவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்து, வசனத்தை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். வேதத்துல வாசிக்கிறோம், அவன் அந்த சாப்பிட்ட பலத்தோடு ஓரே பர்வதம் மட்டும் 40 நாள் நடக்க ஆரம்பித்தானா. ஓரே பர்வதத்தில் கர்த்தர் தேவ ஆண்டவர் எலியாவோடு பேசினார். தேவனுடைய சத்தத்தை எலியா கேட்டார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க லைஃப் சூறை செடியோட முடிஞ்சிடாது. நீங்க நினைக்கலாம், அவ்வளவுதான், இனி இதுக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாது, இதுக்கு முன்னாடி என்னால போராட முடியாது, இதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சு, இனி என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அன்றைக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பமும் சாப்பாடும் கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் அப்பமாக உங்களுக்கு கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களுடைய பிரயாணத்தை தொடங்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் சாதிக்க வேண்டியது இன்னும் பெண்டிங்கா இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. மரணத்தின் விளிம்போடு, சோத்திரம், தற்கொலை எண்ணத்தோடு, மரணத்தின் யோசனையோடு, மரணத்துக்குரிய பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்ப அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பிரைஸ் காட். சூறை செடியோட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகாது. அப்பா உங்களுக்கு ஒரு ஓரைப்பை வைத்திருக்கிறார். ஒரு ஓரை பர்வதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் பெண்டிங் இருக்கிறது. அதுவரை அந்த மரணத்தின் வல்லமைகளை உங்களை சேதப்படுத்தாது. Praise God in Jesus name. இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது நான் இப்படி விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியானவர் எலியாவுக்கு சோத்திரம் தம்முடைய வார்த்தையை கொடுத்தது போல, அப்பத்தை கொடுத்தது போல, நாம் ஜெபிக்கிற இந்த டைம்ல தேவதூதனை அனுப்பி உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறார்.
இந்த வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற அந்த டைம்ல கர்த்தர் சூரை செடியிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். சில இயேசபேலின் வல்லமையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். எந்த மனுஷனின் சத்தத்தை பார்த்து மரணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களோ, எந்த வியாதியை பார்த்து செத்து போனா நல்லா இருக்கும் நினைச்சீங்களோ, எந்த தோல்வியை பார்த்து, நான் சொல்லுகிறேன், எந்த இயேசபேலை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்து செத்தா நல்லா இருக்கும் நினைச்சீங்களோ, அந்த சூரை செடியில் இருந்து நீங்க இந்த வார்த்தையை கேட்கிற இந்த டைம்ல தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய வார்த்தையினால உங்களை தட்டி எழுப்ப போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, நீங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்க பிள்ளைங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நான் சொல்றேன், நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த ஃபுல் ஸ்டாப்பை ரத்தத்தினால அழிச்சிட்டு பக்கத்துல ஒரு கமா போட போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். ஃபுல் ஸ்டாப் இல்ல, அந்த ஃபுல் ஸ்டாப் எல்லாம் ஆண்டவர் அழிச்சிட்டு ஒரு கமா போட்டு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நானும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் எதிர்காலத்தையும் வேற ஒரு மலையில நிறுத்துவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God, hallelujah. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், சோத்திரம். மரணித்த மனுஷர்களே ஆண்டவர் எழுப்பினார் என்று சொன்னார். செத்து போனவங்களே ஆண்டவர் எழுப்பினார்னா, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் பல பிரச்சனைகளை நினைச்சு, பல இயேசபேலின் சத்தத்தை யோசிச்சு, பல ஏமாற்ற தோல்வியை கடனை நினைச்சு, நான் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போராடி கொண்டிருக்கிறையே, உன்னையும் கர்த்தர் எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். சோத்திரம். நீங்க சூரை செடியிலிருந்து வெளியே வர போறீங்க. ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு பர்வதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பர்வதத்தில் கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேச போகிறார். ஆண்டவரே, இந்த சத்தத்தின் கீழே என் ஜனங்களை நான் முத்தரிக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் சூரை செடிக்கு கீழே வாழ்க்கை போதுன்னு நினைச்சு மரணத்தை யோசித்து படுத்திருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. அவர்கள் வெளியே போகட்டும். இரவும் பகலும் இயேசுவை பார்த்து நடக்கட்டும். அந்த பிரயாண தூரத்தில் தேவ ஆவியானவர் கூட இருந்து அவர்களை நடத்துவீராக. இந்த வார்த்தை பெரிய அற்புதங்களை செய்யட்டும். இப்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். சோத்திரம். உங்க நாள் முற்றுப்புள்ளி அல்ல. உங்க நாள், உங்க வாழ்க்கை இதோட முடிந்து போவதல்ல. நீங்க போக வேண்டிய வெகு தூரம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் அனுப்புங்கள். இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.